சமான தமிழ் கதை. கதை தலைப்பு: காலம் கடந்த கண்ணாடி. விழிப்பால் நிறைந்த சென்னை நகரத்தின் பரபரப்பான சாலையின் ஓரமாக பழங்கால பொருட்களை விற்கும் சிறிய கடை ஒன்று இருந்தது. அதன் பெயர் அசமஞ்சை கடை. அந்த கடையின் உரிமையாளர் மாதவன். 50 வயதை கடந்த மாதவன் பழைய பொருட்களுக்குள் புதைந்து கிடக்கும் கதைகளை வாசிப்பதில் ஆர்வமுள்ளவர். ஒரு நாள் ஒரு இளம்பெண் அந்த கடைக்குள் நுழைந்தாள். அவள் பெயர் ஆர்த்தி. மென்பொருள் பொறியாளராக பணிபுரியும் அவள் தனது மன அழுத்தத்திலிருந்து விடுபட புதிய இடங்களை தேடி வந்தாள். அப்போதுதான் அந்த கடையின் பெயரை பார்த்து உள்ளே வந்தாள். கடையின் ஒரு மூலையில் தூசி படிந்த ஒரு பெரிய வட்டமான கண்ணாடி இருந்தது. மற்ற பொருட்களைப் போலல்லாமல் அந்த கண்ணாடியில் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்தது. அதன் விளிம்புகளில் பழமையான மர வேலைப்பாடுகள், அதில் பதியப்பட்ட நுண்ணிய கீறல்கள். ஆர்த்தி அதை தொட்டு பார்க்கும்போது ஒரு மெல்லிய அதிர்வை உணர்ந்தாள். ஐயா, இந்த கண்ணாடியின் விலை என்ன என்று ஆர்த்தி கேட்டாள். அதற்கு விலை இல்லை அம்மா, அது ஒரு விசித்திரமான கண்ணாடி. சில நேரங்களில் அது உங்களது கடந்த காலத்தை, நீங்கள் அறியாத உங்கள் கடந்த காலத்தை உங்களுக்கு காட்டும் என்றார் மாதவன். ஆர்த்தி சிரித்தாள். காதல் கதைகளில் வரும் கண்ணாடியைப் போல இருக்கிறதே. உண்மைதான். ஆனால் இந்த கண்ணாடி காதல் கதைகளை மட்டுமல்ல, வாழ்க்கையின் பல வினோதங்களை சொல்லும் என்றார் மாதவன் புன்னகையுடன். ஆர்த்தி அதை வாங்க முடிவு செய்தாள். மாதவன்: ஒரு நிபந்தனை அம்மா. இந்த கண்ணாடியில் நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிர்ச்சியை தரலாம். ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உங்களுடையது என்றார். ஆர்த்தி தலையசைத்தாள். அவள் கண்ணாடியை வாங்கி தனது அடுக்குமாடி குடியிருப்பில் மாட்டி வைத்தாள். முதல் சில நாட்கள் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் அவள் மிகவும் சோர்வாக இருந்தபோது கண்ணாடியின் முன் அமர்ந்து தன் முகத்தை பார்த்தாள். மெதுவாக அவளது முகம் மங்கத் தொடங்கியது. அதற்கு பதிலாக வேறு ஒரு பெண்ணின் முகம் தோன்றியது. அந்த பெண் ஆர்த்தியைப் போலவே தோற்றமளித்தாலும் அவளது கண்கள் மிகவும் சோகமாக இருந்தன. அவள் ஒரு பழைய வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து மழையை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த காட்சி சிறிது நேரம் நீடித்தது. பிறகு மீண்டும் ஆர்த்தியின் முகம் தெரிந்தது. ஆர்த்தி குழம்பி போனாள். இது வெறும் மாயையா அல்லது நிஜமா? அடுத்தடுத்த நாட்களில் இந்த காட்சிகள் மீண்டும் மீண்டும் தோன்றின. ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய கதை வெளிப்பட்டது. ஒரு காட்சியில் அந்த பெண் ஒரு வயதான பாட்டியிடம் பேசுவதை பார்த்தாள். மற்றொரு காட்சியில் ஒரு இளைஞனுடன் சிரித்து மகிழ்வதை பார்த்தாள். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஆர்த்தியின் வாழ்க்கையுடன் எங்கோ தொடர்புள்ளவை என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த கண்ணாடியில் தோன்றிய காட்சிகளைக் கொண்டு ஆர்த்தி ஆராயத் தொடங்கினாள். மாதவனிடம் சென்று அந்த காட்சிகளைப் பற்றி விவரித்தாள். அவர் சொன்னார்: அம்மா, அந்த கண்ணாடி உங்கள் கடந்த காலத்தை மட்டுமல்ல, உங்களது முற்பிறவிகளின் கதைகளையும் கூட காட்டலாம். அந்த கண்ணாடியை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக பயன்படுத்தி வருகிறார்கள். நீங்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம். ஆர்த்தி வியப்படைந்தாள். அவளுக்கு இப்போது புதிய ஆர்வம் ஏற்பட்டது. அந்த மர்மமான பெண்ணைப் பற்றி மேலும் அறிய வேண்டும் என துடித்தாள். இணையத்தில் பழைய ஆவணங்களையும் நிலப்பதிவேடுகளையும் தேடினாள். இறுதியாக அவள் ஒரு பழைய